இந்த பூமியில கால் வைக்காத இடம் அது எது? அது கடல் மட்டும்தான். கடல்ல எவ்வளோ மர்மம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அத தான் பார்க்க போறோம். பொதுவா விண்வெளிக்கு கூட போயிரலாம். ஆனா கடலோட ஆழத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல முதல் உயிர் பிறந்ததே அது கடல் தான். உலகத்துல எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் கூட கடலோட ஆழத்துல என்ன இருக்குன்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. என்னென்ன உயிர் வாழுதுன்னு கூட தெரியாது. சயின்ஸ் எவ்வளோ பெருசா வளர்ந்தாலும் கடலோட ஆழத்தை பத்தி நமக்கு இன்னுமே தெரியல. மரியானா ட்ரான்ஸை பற்றி பார்க்கலாமா? அதில் வாழ்கிற ஆபத்தான உயிர்களும் அதை சுற்றி இருக்கிற ஆபத்தான இடத்த பற்றி பார்க்கலாம். இவ்வளவு அருகில் இருக்கும் கடலை விட்டு பல மைல் தூரத்தில் இருக்கும் விண்வெளிக்கு எதற்காக செல்கிறார்கள் என்று தெரியுமா? உலகத்தை விட்டு தூரமாக இருக்கும் விண்வெளிக்கு கூட சென்று விடலாம், வாழ்ந்து விடலாம். ஆனால் உலகத்திலே இருக்கும் கடலில் வாழவும் முடியாது, என்ன இருக்கும் தெரிந்து கொள்ளவும் முடியாது. மரியானா ட்ரான்ஸில் இருக்கும் ஆபத்தும் எவரெஸ்ட் மலையை விட மிகவும் அதிக ஆழமாக இருக்கும் இதை பார்த்து ஆச்சரியமாக தான் இருக்கிறது. பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதில் இருக்கும் ஆபத்து மட்டுமல்ல, கடலிலும் தான் எரிமலைகள் உள்ளது. திக்கு தெரியாத பாதைகளும் கல்கள் உடைந்த இடங்களும் ஆபத்தை ஒளித்து வைத்திருக்கும் மரியானா தீவு பல உயிர்களுக்கு கடவுளாகவும் இருக்கிறது, பல ஆபத்துக்கு குருவாகவும் இருக்கிறது. 11 கிலோமீட்டருக்கு உள்ள வரைக்கும் தான் மனுஷங்க போயிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியாத ஒரு மர்மங்கள். மனிதர்கள் அனுப்பிய நீர் முழுங்கி கப்பலால் கூட 1000 அடியை தாண்ட முடியாது. மீறி சென்றால் பெசரில் வெடித்துவிடும். இவ்வம்பவம் சில வருடத்திற்கு முன்பு நடந்தது. டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்காக 5 பணக்காரர்கள் சென்றார்கள். போகும் இருக்கும் இடத்தில் ஓவர் பெசராக இருந்ததால் கப்பல் அங்கேயே வெடித்தது. 5 நபர்களும் உயிரிழந்தார்கள். சுமார் 250 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் உள்ளது மரியானா தீவு. இந்த தீவும் நம்ம வாழ்கிற உலகத்தில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு விஷயமும் ரொம்ப ஆபத்தாகவும் ரொம்ப வித்தியாசமான உயிரினங்களும் இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. கடலின் மேல் பக்கம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் கடலின் கீழ்ப்பக்கம் போய்கொண்டே தான் இருக்கும். சுமார் 10,892 அடி, அதாவது இமயமலையோட 2 மடங்கு பெரிய கடல் இது. கடலோட மேல் பக்கத்தை பார்த்தாச்சு, கடலுக்குள்ளே போகலாமா? இன்னும் எக்கச்சக்கமான மீன்களும் எக்கச்சக்கமான விஷயங்களும் இருக்குது. இந்த மீனோட பேர் ஸ்டெயின்ஃபிஷ். இதோட பேர் ஆம்பிபாட்ஸ். இதோட உடம்புலேருந்து ஒரு திரவம் வரும். இந்த திரவத்தை வச்சு ட்ரக்ஸு இது மாதிரி நிறைய ரெடி பண்ணுறதுனால இந்த மீன் ரொம்ப டிமாண்டாக இருக்கும். பட் இது மாதிரியான ஆட்களில் மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு பேர் ஜம்போ ஆக்டோபஸ். இது ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஜெயின்டாட்டிக்காக இருக்கும். ஆங்கிலர் ஃபிஷ், ஃபில்லர் ஷார்க், கோப்லி ஷார்க், லீஸ் ஃபிஷ், சி குக்கும்பர், டிபி டார்கன் ஃபிஷ், பேர்ஸ்கிட், ஜாம்பிவார், ஹோலோ டைட்டன்ஸ், இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான மீன்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கண்ணை குளிர வைக்கும் அளவுக்கு இன்னும் ஆபத்தான மீன்களும் இருக்குது. பொதுவாக ஆழ்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆபத்தான மீன்கள் இன்னும் நிறையா இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இன்னும் ஆபத்தான மீன்களை பார்க்கலாமா? ஸ்கிளாசஸ் ஆஃப் பியார் ஆக்டோபர்ஸ் ரொம்ப ஆபத்தானது. மெர்கலாஸ்கியூட், இது பார்ப்பதற்கு நம்ம கண்ணை பறிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பேர் தான் ஜாம்பிஸ்வார்ஸ். இதை பார்க்குறதுக்கு ஜாம்பி மாதிரியே இருக்கும். பேர் க்ரீன் க்ளோவாசாஸ். இது பார்க்குறதுக்கு பச்சை நிறத்தில் இருக்கும், பட் இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இதுக்கு பேர் தான் அல்ட்ரா பிளஸ். இந்த மீனினத்தை இன்னும் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப ரேரான ஒரு மீனினம். இந்த வகையான ஆள் உயிரினங்கள் இப்படி தான் முட்டையிட்டு குட்டி போடுங்க. இன்னும் ஆச்சரியமானது இந்த பிளாக் க்ளூசிஃபர் தான். இந்த மீன் கிடச்சா நீங்கள் தான் பணக்காரன். இதை வச்சு நம்ம காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் ரெடி பண்ண முடியுமா? அதனால இது கிடச்சா நீங்கள் தான் பணக்காரன். நம்ம உலகத்துலேயே இன்னும் அதிக ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. இன்னும் வெளியே போனால் இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கும். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன். நான் உங்கள் ட்ரீஃபைஸ். வெயிட் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமுக்கிட்டு போங்க. பாய்.